அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. இப்ப உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. மக்கள் நல திட்டங்கள்ல முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு பெரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலித்திருக்கிறது. உங்களது பார்வை இது போல ஒரு மக்கள் நல திட்டத்தில் அமைச்சருடைய பேரோ அல்லது முதலமைச்சருடைய பேரோ அல்லது பிரதம மந்திரி பேர் கூட இருக்கு, எல்லா மாநிலங்களிலுமே இருக்குது என்பதை நாம் அறிவோம். இதை மறுத்து ஒரு வழக்கு போடுவது, அவர்கள் அதிமுக ஆட்சியிலே இது போன்ற முதலமைச்சர்கள் படத்தை அவர்கள் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதையே அவர்கள் மறந்துவிட்டு வழக்கு போட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் பெரிய அளவுக்கு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. பெரிய ஒரு கூட்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது. உங்களது பார்வை, இது சட்டப்படி சரியா? மக்கள் நல திட்டத்தில் அவருடைய பெயர்களை, அமைச்சருடைய பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது சட்டப்படி சரியா, தார்மீகப்படியும் சரியா? உங்களுடைய பார்வை. அதாவது இப்ப நீங்க கேட்டதுல ஒரு வரியில இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்னு வச்சீங்க, ஒற்றை வரியில தான் இதை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பொச்சரிச்சல் சண்முகமும் பொட்டில் அறைந்த உச்ச நீதிமன்றமும் சொன்னா முடிஞ்சு போச்சு. இந்த இன்டர்வியூவே முடிஞ்சு போச்சு. பொச்சரிச்சல் சண்முகமும் பொட்டில் அறைந்த உச்ச நீதிமன்றமும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். எதனால நான் இதை சொல்றேன்னா, முதல்ல ஒரு அரசியல் கட்சி என்பது எந்த கட்சியா இருந்தாலும் மக்கள் நலனை சார்ந்தது. அது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா எதுவும் மக்கள் நலனை சார்ந்தது. மக்கள் நலனுக்காக ஒரு காரியத்தை நடத்தும் போது, ஒரு அரசாங்கம் உழைக்கும் போது, அதுக்கு போய் குறுக்க நின்று அந்த திட்டத்தை தடுப்பது என்பது மக்களுக்கு எதிரானது. முதல்ல மக்கள் நலனுக்கு எதிரானது. இப்ப என்ன இவங்களுக்கு பெரிய உயிர் போற ஆபத்து வந்துருச்சு அதிமுகவுக்கு? இவங்க மக்கள் மருந்தகம், அம்மா மருந்தகம்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சாங்க. அது பேரு தான். அதிமுக அறிவித்த அத்தனையுமே அறிவிப்புகள் தான், திட்டங்களே கிடையாது. அதிமுகவுக்கு திட்டங்களே கிடையாது, வெறும் அறிவிப்பு. அவர்கள் அடிப்பது கொட்டம், திமுக செய்வது திட்டம். அந்த வகையில இதுக்கு எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 17 மருத்துவ பிரிவுகள் ஒரு இடத்துல வச்சு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகக்கூடிய ஸ்கேன் வசதி, அந்த வசதி, இந்த வசதி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய ஒட்டுமொத்த மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இருந்திருக்கணும். ஆனா இப்ப அவர்கள் சேர்ந்து இருக்கிற கூட்டணி என்பது அதிமுக, அது உபத்திரம் செய்வதற்காகவே உற்பத்தியான ஒரு அமைப்பு. அது கூட சேர்ந்து இதுக்கு போனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு சவுண்டிகளை தாண்டி தாண்டி ஒரு முறையும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் நியாயத்தை பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இது ரொம்ப அநாகரிகமானது. இது மக்கள் நலனுக்கு எதிரானது. இந்த போக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கவர்னர் தடை பண்றது, இங்க போய் என்ன ஏதுன்னு கேட்காம. இதுல கூட பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல தமிழ்நாடு தரப்பை கேட்கவே இல்லை, தடை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை கொடுத்துட்டாங்க. அந்த குறிப்பிட்ட தரப்பை கேட்டிருக்கலாம், கேட்காமையே கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துட்டு நேரா கோர்ட்டுக்கு வாங்கி போயிட்டாங்க அந்த ஆர்டர். அதை தான் உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்கு. ஏயா எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தடை கேட்கிறீங்க. ரெண்டாவது, நல்லா கேட்டிருக்காங்க, என்ன இந்த நாட்டுல இது வரைக்கும் பேரை வச்சதே இல்லையா, புகைப்படத்தை வச்சதே இல்லையா? இந்த நிலையில புதுசா ஒரு குறிப்பிட்ட கட்சியை, அது நல்லா உச்ச நீதிமன்றம் உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு சினத்தையும் ஒரு கோபத்தையும் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம நல்ல மண்டையில, நடு மண்டையில வச்சிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறாங்க. இவர் அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு வாயை திறந்தினா 20 லட்சம் போடுவேன். ஒட்டகுத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாப்பால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது மாதிரி இங்க 20 லட்சம் போடுவோம்னு. இப்ப இதுல என்ன ஆயிப்போச்சுன்னா, அதிமுகவினுடைய அந்த போனஃபைடு இதுவே போயிருக்கு. இனிமேல் பொதுநல வழக்கு போடவே அவங்களுக்கு தகுதி இழக்கிறாங்க. கோர்ட் அதெல்லாம் பார்க்கும், அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம். இரண்டாவது, திமுக தரப்புல
22 திட்டங்களை வந்து அதிமுக வந்து அவங்க தலைவர்கள் பேர்ல வச்சதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அங்க அந்த அம்மா உணவகத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா அம்மான்னா அது வந்து ஒரு பொது பெயரு அப்படின்னு. அப்ப பொது பெயர்னா ஊர்ல இருக்க அம்மா பேர்லாம் சேர்த்தா நீங்க அந்த அம்மா உணவகம் வச்சிருக்கீங்களா? அப்ப ஆனா அப்புறம் ஏன் அம்மான்றது பொது பேருன்னு போட்டு ஜெயலலிதா படம் ஏன் வருது அங்க? ஜெயலலிதா எல்லாருக்கும் அம்மாவா? உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அம்மாவா? உனக்கு அம்மாவா இருக்கலாம், யாருக்கு? அது கூட சும்மா அந்த அம்மாவை ஏமாற்றி அம்மா அம்மான்னு சொல்லி அந்த அம்மா விமானத்துல பிறந்தா கூட கீழே தரையில வணக்கம் போறது, தரையில படுத்துக்கிறது, இது மாதிரிலாம் அந்த அம்மாவை ஏமாத்தினாங்க. அது அவருடைய கட்சி பிரச்சனை, அவங்க பிரச்சனை. ஆனால் இந்த நலத்திட்டத்துல தலையிடுது என்பது மக்களுக்கு எதிரான பிரச்சனை, மக்கள் நன்மைக்கு எதிரான பிரச்சனை. அதனாலதான் கோர்ட்டு இவ்வளவு சீரியஸ் ஆகி அந்த 10 லட்சத்தையும் வந்து தமிழ்நாடு மக்கள் நலனுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுது. திமுக ஒரு திட்டம் அறிவிச்சாங்க, நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அது சண்முகம் தான் இப்ப கடைபிடிக்கிறாரு. அவராவே போய் வாண்டனா வண்டியில ஏறி ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து திட்டம் வாங்கி வந்துடுறாரு. நமக்கு நாமே திட்டம் அது. அதிமுக அவங்களா போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டு அவங்களாவே இப்ப கட்டி இருக்கிறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இரண்டாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபி இதுல தூண்டி விட்டவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, டிவி விவாதங்கள்ல வந்து நேற்று கூட பார்த்தேன், யாரோ கவர்னருக்கு பிஏவா இருந்தாராம் ஒரு ஆளு, அவரு செக்ரட்டரியா இருந்தாராம், அவர் வந்து ஐஏஎஸ் போல இருக்கு, பார்ப்பனரா இருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப அடிமுட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறாரு. என்னன்னா புகைப்படம் வைக்கலாம், பேர் போடக்கூடாது அப்படிங்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, அதை முடிவு பண்ண நீங்க யாரு? நீ புகைப்படம் வச்சா நாங்க புகைப்படம் வைக்கணும், நீ என்ன பண்றியோ அதை தான் நாங்க பண்ணணுமா? நீ புகைப்படம் வச்சா நாங்க கூட நாங்களே ஃபர்ஸ்ட் செய்ததா கூட இருக்கட்டும், நாங்கன்னா திமுகவே ஃபர்ஸ்ட் செய்ததா இருக்கட்டும், இப்ப என்ன சரின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்ல, மூடிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன வாயி? இப்ப திமுக செய்தது சரி என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை விட இதுல சிறப்பு என்னன்னா, இங்க சென்னையில வந்து அவசரப்பட்டு தடை கொடுத்தாங்க இல்லையா உயர் நீதிமன்றத்துல, அந்த வழக்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கையே எடுத்து, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் எடுத்து அந்த வழக்கையும் ரத்து பண்ணிடுச்சு, தடையையும் நீக்கிடுச்சு. இந்த உயர் நீதிமன்ற, ஏன்னா இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எதா இருந்தாலும் உடனே ஒரு தடை உத்தரவு கொடுக்கறது, அது இது அப்படின்ட்டு. அது சட்டப்படி சரியா இருந்தாலும் நியாயப்படி நீதிப்படி சரியில்லைன்றது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து, அது நீதியை பற்றி என்னுடைய கருத்து. இப்போ இதுல ஒரு பரிகாரத்தை உச்ச நீதிமன்றம் நமக்கு வழங்கி இருக்குது. அதனால அந்த திட்டம் வந்து தொடர்ந்து எவ்வளவு பேட்டி கொடுக்குறாங்க மக்கள் பாத்தீங்களா? இவ்வளவு உதவி எங்களுக்கு எத்தனை 1000 ரூபாய் ஆயிருக்கும் ஐயா. சாதாரணமா நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்க போனாலே 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு ஸ்கேனுக்கு மட்டும் ஆகுது. மொத்த பிளட் டெஸ்ட் பண்ணணும்னா 3000 ரூபாய் அதுக்கு மட்டும் ஆகும், 4000 ரூபாய் ஆகும். இப்படி மருந்து மாத்திரை பல துறை மருத்துவர்கள் முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு டாக்டர் பாக்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். நான் சொல்றதெல்லாம் நடைமுறை, மக்கள் அறிவார்கள் இதை. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த அதுல எங்க வலிக்குது? ஆனால் இதை கேட்கிற தகுதி, இந்த இந்த பேரை விளம்பரப்படுத்திக்கிறாரு, மக்கள்கிட்ட நல்லது செய்யறாரு, அது ஒரு பேர் கிடைக்குதுன்னா அதுக்கு தானே அரசியல் கட்சிகளே இருக்கு. ஜே விரைவு போக்குவரத்து கழகம் இருந்தது, இப்ப கூட அவங்க பேர்ல ஒரு பல்கலைக்கழகம், மீன் வளர்ச்சி இது பத்தி ஒரு பல்கலைக்கழகம் டே பேர்ல இருக்கு. திமுக அதெல்லாம் எடுக்கவே இல்லை. இன்னும் கேட்டா எவ்வளவு அல்ப புத்தின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல் இதுல வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற பையில எடப்பாடி படம் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, வந்த உடனே அதை மாத்த வேண்டாங்க, வீணா செலவாகும், அந்த எடப்பாடி படமே கொடுங்க. ஆட்சி திமுக ஆகுது, வழங்கப்படுகிற படம் வந்து எடப்பாடி. இதுக்கு எவ்வளவு ஒரு பெருந்தன்மை வேணும்? மாணவர் பார்வையில அதை சிந்திச்சு அவர் பண்றாரு. ஆனா இந்த அதிமுக என்ன பண்ணிச்சு, எடப்பாடி வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட புத்தகத்துல சமச்சீர் கல்வி வந்தப்ப தச்சர் கலைஞர், மண்பாண்ட கலைஞர் அப்படின்னு வந்தது பாருங்க. அந்த கலைஞர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆட்களை அமர்த்தி அந்த கலைஞர்னு வர இடம் பூராவுமே எல்லா கலைஞரும் கருணாநிதியை குறிக்குதுன்ற மாதிரி நினைச்சு ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க. திருவள்ளுவர் படத்தை அந்த கன்னியாகுமரி படம் இருக்குதுன்றதுனால அதை மறைச்சாங்க. இவ்வளவு இதை விட உச்சபட்ச இது அறவே தகுதியற்ற ஒரு கும்பல் அதிமுகன்றது ஒரு பெரிய இது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அதிமுகவினுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, பழி உணர்ச்சி, வெறுப்பு, மக்களுக்கு அது நன்மை பயக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பத்தி கவலைப்படாம பண்ணுவோம். எப்படி அந்த சட்டமன்றத்தை அவர் பார்த்து கட்டினாரு, அந்த சட்டமன்றத்தையே
பாழ் பண்ணி அதுக்கு இன்னொரு 250-300 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ஹாஸ்பிட்டல்ல ஆக்கி அரையும் குறையுமா சிதைச்ச மாதிரி அடுத்த அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அதிமுகவினுடைய வரலாறு எப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சு மக்கள் செத்த போது இங்க இருந்து நாங்கெல்லாம் நிவாரண பொருள் அனுப்பணும். கடலூர்ல இருந்து நாங்க அனுப்பணும், எல்லா ஊர்ல இருந்து அனுப்புனாங்க. அத வழியிலேயே வழிமறிச்சு அதிமுக காரங்க நாங்க அனுப்பின நிவாரண பொருள்ல வெட்கம், மானம், கூச்சம், குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம ஜெயலலிதா படத்தை ஒட்டினாங்க. அதுதான் அவர்களுடைய வரலாறு. இவர்கள் இன்னொருத்தருடைய படம் இருக்கு என்று போய் நீதிமன்றத்துல நிற்பது, நீதிமன்றம் மிக துல்லியமாக உணர்ந்துருச்சு. அதனாலதான் இந்த அளவுக்கு கடுமை காட்டி இந்த அவங்க முயற்சியை கண்டிச்சிருக்கு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆதரவு கொடுத்திருக்கு. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுல அதிமுக சி.வி. சண்முகம் வழக்கு போட்டார்ல, அந்த வழக்குக்கு பின்னாடி தூண்டுதல் பிஜேபி சைட்ல தூண்டுதல் இருக்கா உங்களுடைய பாரு? இன்றைய சூழ்நிலையில இந்தியாவில பல மாநிலங்கள் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை தலைகழ இமயம் ஏறுவதை போல. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு தடைகள் வெவ்வேறு வடிவங்கள்ல வழக்கறிஞர்களாக, அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, ஒன்றிய அரசாங்கமாக, என்ன இங்கதான் அங்கதான் இல்ல, சங்கிகள் இருக்கிற அத்தனை வடிவத்திலையும் எதிர்க்கிறாங்க. இந்த தடைகளை எல்லாம் மீறிதான் ஸ்டாலின் இவ்வளவு நலத்திட்டங்களை செய்யறாரு. 0.007 இருந்த வளர்ச்சி இன்னைக்கு 11.19% அளவுக்கு இந்தியாவில் முதலிடத்தை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். ஆனால் இதுக்கு மனம் பொறுக்காத இந்த சிறந்த ஆட்சியை கழுத்திருப்பதற்காகவும் காலை வாருவதற்காகவும் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள் சங்கிகளும், சங்கிகளின் அடிமையாக இருக்கிற அதிமுகவும். ஏவல் வடிவமாக அதிமுக இருக்கிறது. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தடையை தப்புன்னு கோர்ட்டுக்கு போனீங்க, கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு, சரின்னு சொல்லிடுச்சு. 10க்கு நீங்க செய்தது தப்புன்னு சொல்லி அதிமுகவுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அதோட விட வேண்டியதானே. நேத்து ஒருத்தன் பேசுறாரு, அவரு இந்த கிண்டி ரவி இருக்காருல்ல, அவருக்கு செயலாளரா இருந்தவரா, ஐஏஎஸ் அதிகாரியா, பச்சையா விஷயத்த கேட்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு, வளர்ச்சியை பத்தி சொன்னா அது விவசாய வளர்ச்சி பாருங்க, இந்த வளர்ச்சி பாருங்க, அந்த வளர்ச்சி பாருங்க அப்படி. அதே மாதிரி புகைப்படம் வைக்கிறது நாங்க எதிர்க்கல, போட்டோ இது பேர் வைக்கிறது தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என் கேள்வி என்னன்னா, நீ புகைப்படம் வச்சா நான் புகைப்படம் வைக்கணும், நீ வீடியோ போட்டா நான் வீடியோ போடணும், நீ பெயிண்ட் அடிச்சுன்னா நான் பெயிண்ட் அடிக்கணும். நீ யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? நீ உனக்கு புகைப்படம் வச்ச, புகைப்படத்தை கொஞ்சம் நஞ்ச இடத்துல வச்சுங்க. இந்த கொரோனா அதுக்கு ஊசி போட்டதுக்கு அந்த ஊசிக்கும் மோடிக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த சர்டிபிகேட்ல மோடி படத்தை போட்டு கொடுத்தான். ஜெர்மன் ஏர்போர்ட்ல இந்த சர்டிபிகேட்டை போய் எடுத்துட்டு போய் இறங்கின உடனே உள்ள விட மாட்டேன்டான் ஜெர்மன்காரன். இதுனா போலீஸ் சர்டிபிகேட், இதுல யாரு இருந்தாலும் கோவிட் மருந்து கண்டுபிடிச்சவரா என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே தடுத்துட்டான் ஜெர்மன்ல. அவ்வளவு விளம்பர அரிப்பு. விளம்பரத்தை பற்றி பிஜேபி பேசவே கூடாது, அதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ விமானம் இருந்த இந்த நாட்டுல இருந்த மொத்த விமானத்தையும் வித்துவிட்டு இன்னைக்கு சர்வதேச அளவுல விமானமே இல்லாத ஒரு நாடு நம்ம நாடு. அதை ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு பெரிய அவமானம்னு யோசிச்சு பாருங்க. சொந்த பயணிகள் விமானமே இல்லாத நாடு எல்லா விமானத்தையும் வித்துவிட்டு அந்த மொத்த காசுக்கு போட்டு அந்த படத்துல 4500 கோடியில மோடிக்கு ஒரு விமானம், பாரத் 1 அப்படின்னு ஒரு விமானம். நாட்டுக்கு விமானம் இல்ல, உனக்கு என்ன விமானம் வாழுது கேட்டா சவுகிதாருன்றது, அதுன்றது வாழத்தாருன்றது, என்னென்னமோ சொல்றது வாய்க்கு வந்ததெல்லாம். இந்த கும்பல் விளம்பரத்தை பற்றி பேசுவதா? இது என்ன, இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கு? ஒரு விஷயம் சொல்றேன் நான், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்ல. நீங்க சும்மா இந்த அரையும் குறையுமா எங்க திருக்குறளை சொல்லிவிட்டு, திருவள்ளுவர் பேரை சொல்லிவிட்டு திருவள்ளுவரை திருட பாக்குறது. ராஜேந்திர சோழனுக்கு நாணயம் வெளியிடுறீங்க, ராஜேந்திர சோழனுக்கும் இந்திக்கும் என்னங்க சம்பந்தம்? ராஜேந்திர சோழனுக்கு இந்திய தெரியாது. இப்ப நீங்க ராஜேந்திர சோழனுக்கு வெளியிட்டு இருக்கிற நாணயத்தை ராஜேந்திர சோழன் பார்த்தா ராஜேந்திர சோழனுக்கே புரியாது, என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்பான். தமிழ்ல ராஜேந்திர சோழன் எழுதினாதான் ராஜேந்திர சோழனுக்கு புரியும். தமிழனுக்கு வெளியிடக்கூடிய நாணயத்தை இந்தியில வெளியிடுறீங்கன்னா பாக்குறீங்க சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்ல. யார் நல்லது செய்யறாங்க, யார் நடிக்கிறாங்க, யாரு உதவி செய்யறாங்க, யாரு எதிர்க்கிறாங்கன்ற தெளிவாக புரிந்தவர்கள் இவர்கள். தமிழர்கள்
உதவி செய்வதையோ தமிழர்கள் பேர் எடுப்பதையோ விரும்பாதவர்கள். இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். சூர்யான்னு ஒரு நடிகர் 6000 பேர் பட்டதாரிகளா உருவாக்குனாரு. அத ஒரு 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 பாப்பான் சொல்றான், இதுனா ஒரு பெரிய விஷயமா? சரி, நீ என்னப்ப 6000 பேர் படிக்க வச்சதே பெரிய விஷயமா, நீ என்ன புடுங்கன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு தயிர் சோறு கூட வாழ்க்கையில வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் நம்ம பொது வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்குது. நம்முடைய மக்கள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஸ்டாலின் படுகிற கஷ்டங்கள் அளப்பரியது. ஒவ்வொன்றையும் டெல்லியில கோர்ட்டுக்கு போய் தீர்மானிக்கிற நிலைமையில இருப்பது மிக வருந்தத்தக்கது. ஆனால் இந்த மக்கள் ஸ்டாலினோடு நிற்பார்கள். உங்களை போன்ற என்னை போன்றவர்கள் அவரோடு நிற்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா.